இன்றைக்கான இதில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து லாஸ்ட் ஒன் ஃபைட் பண்ணலாம் தான் பார்த்தேன். இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் இவ்வளோ நேரத்தில் ஸோ என்னென்னா வந்து எப்படி நம்ம லாஸ்ட் ஒன் ஃபைட் பண்ணோம். இவ்வளோ நேரம் எப்படியோ வந்துட்டு நல்ல ஒரு போதுமான லெவலில் ஒரு லூட்டு நிறைய மெடிக்கிட்னா வந்து ரொம்ப ஜாலியாக தான் நம்ம வந்து இருந்தோம். ஸோ இப்போ வந்து நடுவில் எனக்கு ஒரு எண்ணி இருக்கான். ஆனால் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஏஎல்பிஎம் வச்சு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதாவது இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து என்னை மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தால் வேணால் நீங்கள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுங்கள். அது ஸ்னைப்பர் கூட வந்துட்டு நீங்கள் ஸ்குவாடில் தான் வந்து இவருக்கு யூஸ் பண்ணணும். ஸ்குவாடில் யூஸ் பண்ணுறப்ப கூட வந்து உங்கள் கூட எப்போயுமே ஒரு சப்போர்ட்டர் பிளேயர் இருக்கணும். சப்போர்ட்டர் பிளேயர் இருக்கப்போ மட்டும்தான் ஸ்குவாடில் வந்து நீங்கள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோலோவில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அன்லெஸ் யூ ஆர் ரவுக் யூ ஷுட் நாட் யூஸ் ஸ்னைப்பர். சிம்பிள், அவ்வளோதான். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் பெரிய ரவுக்குன்னு வச்சா நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வந்துட்டு இப்போ பாருங்கண்ணே, நான் 2வது அடி அடிச்சுட்டேண்ணா, 3வது அடி படலையா, 3வது அடி படல, 2 அடி அடிச்சிருக்கேன். ஸ்டில்லு வந்து இது போல் 3வது அடி அடித்து கூட போல், 4வது அடி அடித்தேன் போல். ஸோ இது வந்து பெனட்ரேட் அவ்வளோ ஆகாது. ஆனால் அதே நான் ஃபேமஸ் ஆச்சுன்னா அது காலை கொளுத்தி வந்திருக்கும். டேமேஜ் அதிகமாக கொடுக்கும், ஃபேமஸோடு கொடுக்கும். ஆனால் வந்துட்டு அந்த லெவலுக்கு ஒருத்தான் டேமேஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மோஸ்ட்லி டாப் 10 வரைக்கும் போய் ட்ரை பண்ணேன். டாப் 10 போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அட்டாக் வேணால் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் டாப் 10 வந்ததுக்கப்புறம் தான் நானே வந்து இப்போ வந்து சண்டை போட போகிறேன். இந்த மாதிரி இங்கே ட்ராப் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராப்பை எடுத்துகிட்டு தான் போகிறதா உங்கள் நம்பர் 1 வேலையை நீங்கள் எப்போயுமே வச்சுக்கணும். கடைசி ஜோனில் வந்துட்டு இந்த ரீசார்ஜ் பண்ணுற ட்ராப் வைக்காமல் நார்மலான ட்ராப்பை மட்டும் போய் வாங்க. ரீசார்ஜ் பண்ணுற ட்ராப்பாக இருந்தால் வந்துட்டு அங்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் சோழியை முடிச்சு விட்ருவீங்க. அன்லெஸ் ஸ்குவாடாக தவிர மாட்டிக்கிட்டுடா, ஐயோ போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சாண்டினோ கேரக்டர் நீங்கள் வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் பாருங்கள், என்னடா சாண்டினோ கேரக்டர் யூஸ் ஆனால் இதில் தான் தப்பிச்சானு. சாண்டினோ கேரக்டர்னால பலமும் இருக்குது. பலம் எப்போயுமே வந்து நீங்கள் எப்போயுமே வந்து இதில் விளையாடினா மட்டும்தான் உங்களுக்கு பலமே இருக்கும். மிச்சம் இல்லைனா விளையாடினா ஒரு பலமே இருக்காது. என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னா, ஸோ எப்போயுமே வந்துட்டு லாஸ்ட் ஜோனுன்னு வரப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா லூட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கேஜே பண்ணணும். ஃபைட்டு லூட் இல்லாதப்போ நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது என்னதுன்னா வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் லூட் இல்லாதப்போ நீங்கள் எங்கேஜின்னு ஒன்றும் பண்ணவே கூடாது. நல்ல ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான். இங்கே பாருங்கள், எங்களுக்கு கன்று இருக்குது, அதனால் நான் வந்து இப்போ எங்கேஜ் பண்ணி நான் அடிக்கிறேன். கன்று எனக்கு இல்லைன்னா நான் அந்த பூமி குளோவால் போட்டு நான் அமைதியாக உட்காந்துப்பேன். ஓகே, அதுவும் வந்துட்டு லாஸ்ட் டைம்லாம் எல்லாருக்கும் வந்து நல்ல லெவல் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், எனக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்கிட்ட ஆல்மோஸ்ட் 12 சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது. 18 சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களோட எடிமிக்கு நல்லா வந்துட்டு இருக்குங்க. 15 எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி நான் இந்த மாதிரி. ஸோ எப்போவுமே லாஸ்ட் ஒன்று இருப்போம். ஒன்று 4 சூப்பர் மெடிக்கிட் இருக்குன்னா 15 நார்மல் மெடிக்கிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நார்மல் மெடிக்கிட் டம்ப் பண்ணி சூப்பர் மெடிக்கிட் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ எப்போயுமே வந்து லாஸ்ட் ஒன்ல பொறுத்த வரைக்கும் சூப்பர் மெடிக்கிட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் ஒன்னில் ஷார்ட் ரேஞ்ச் பேட்டில்ஸ் தான் அதிகமாக இருக்கும் லாங் ரேஞ்ச் பேட்டில்ஸோட. ஸோ லாங் ரேஞ்ச் பேட்டில்ஸோட ஷார்ட் ரேஞ்ச் பேட்டில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் தேவை தான். அது எப்போயுமே வந்து இங்கே 2 பேர் இருக்காங்களா, இந்த நைவி கேரக்டர் இப்போ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் க்ளூவால் இல்லைன்னா நான் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டேனா, நான் இந்த மாதிரி இப்படி அடிச்சிட்டேனா, அவ்வளோதான். ஒரு நைரியை எப்போயுமே வச்சுக்கோங்க. நைரியை வச்சு பிளாக் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ தானே அப்படியே 2 கிலோ அடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு ஒருத்தர் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போயுமே வந்து நம்ம இப்போக்கு திருப்பி நம்ம ரீகமெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரூட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபைட் பண்ணணும். அதாவது டேரெக்டாக எங்கேஜ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிடுவோம். அதாவது என்னென்னா, இந்த நைரியை போட்டு நீங்கள் மொத்தமாக நீங்கள் அடைக்கவே கூடாது முதல்ல லாஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அடைச்சா நான் அது வந்துட்டு தின்னுது உங்களுக்கே சில வாட்டி இது பேக் ஃபயர் ஆகிடும். உங்களுக்கே சில வாட்டி பேக் ஃபயர் ஆடுற மாதிரி தான் எப்போயுமே இருக்கும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இவன் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டான், என்னாலையும் வந்து உள்ளே போக முடியல. அந்த மாதிரி வந்து நிலமை வந்து இது பண்ணால் எப்போயுமே ஒரு வழியை எப்போயுமே வந்து ஓப்பன் பண்ணி தான் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா, ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லூட்டு பொறுக்கித்தனமாக இருக்கக்கூடாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க என்ன ப்ரோ நீ லூட்டு பொறுக்கிய தான் ப்ரோ இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்துட்டாலும் லேண்ட் பண்ணி வச்சு விட்ருங்க.
அவனை பதற்றப்படுத்தினாலே அவனால் உனக்கு விளாட முடியாது இனிமேல். இங்கே ஆக்டிவ் வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சா, இங்கே வரேன். நான் வந்து வந்தால் ஒரு லேண்ட்மைன் இந்த மாதிரி வச்சு நான் ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி ரெடியாக இருக்க செத்து போயிடுவான். ஸோ இந்த மாதிரி கடைசி சொன்ன நைடியை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து விளாடவே கூடாது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடு சேர்த்து மிச்சம் மாதிரி வாயால் மட்டும் சொல்லாமல் ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட்டு ரெஃபரன்ஸாக சொல்லித்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், சல்யூட்.